பணம் வர்றதுக்காக வேண்டி இந்த படத்தை நான் எடுக்கல. அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாராட்ட வருவாரா. அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான், அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்ஷீட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது முழு கதையை நான் எடுக்க முடியவில்லை. அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார், ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை. படத்தினுடைய கதை பெண்மைத்தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சப்ஜெக்ட். அப்ப அங்க அஜித் நடித்ததினால் ஆண்மைத்தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறேன். படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அங்க அஜித்தினுடைய ஆண்மைத்தன்மை அங்க வெற்றி பெறுகிறது. அதுதான் அந்த கதையினுடைய மூல கருவுடைய சாராம்சம். இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்றால், பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசிக் கொள்கிறது. பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அங்கே ஆண்மைத்தன்மை வெல்லுகிறது, இந்த படத்தில் பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம். அதுவும் மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் மெடிசன் சப்ஜெக்ட். ஆனால் இதிலே ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்து சமூக சேவை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டாக்டராக நடித்திருப்பார் புதிய பூமியில். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அன்றைக்கு அவர் இவர் மூலமாக கதையிலே நிரப்பி இருக்கிறார். இன்றைக்கு என் படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டு நிரப்புகிறார். அது எனக்கு மாபெரும் சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது கதையை பார்த்தாலும் பெண்மைத்தன்மையோடு தான் கதை ஒட்டியிருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே வந்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு நன்றாக தெரியும், கோயிலுக்குள்ளே அங்க பெண்மைத்தன்மையை விளையாடுவார் சாமியார். புரட்சி தலைவர் படத்திலேயும் பெண்மைத்தன்மை விளையாடுகின்ற பொழுது அங்கே கவனமாக சுத்தரித்து பெண்மையை மேன்மையாக்கி இருப்பார். நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களுக்காக பல காட்சிகளை செய்திருப்பார். அந்த காட்சி நடக்கின்ற பொழுது பானுமதி குறைவான காட்சியிலே நடித்திருந்து பிறகு நடிக்காமல் விட்டு விட்டிருப்பார். ஆனால் பானுமதியினுடைய காட்சியை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக பானுமதி கால்ஷீட் இல்லாம இரண்டு மான்கள் இருக்கும். ஒரு மான்களிலே அம்பு பாய்ந்திருக்கும். அதோட பானுமதி இல்லை என்று அர்த்தம். அம்பு பாய்ந்திருக்கும், பானுமதி இல்லை என்று அர்த்தம். அந்த படத்திலே படத்தை நிறைவு பண்ணியிருப்பார். அதை போல என்னுடைய படத்திலே கோமா ஸ்டேஜில் கதாநாயகன் படத்திருப்பார். அங்கே காட்சியை நிறைவு பண்ணியிருப்பேன். கதை எழுதுவது முக்கியமல்ல, கதையை கொண்டு போவது முக்கியமல்ல, கதையை முடிப்பது முக்கியமல்ல. அறிவுபூர்வமான சிந்தனை மூளையிலே வேணும். அந்த மூளையை ஏற்கனவே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், மருத்துவத்துறை திறனாய்வு அத்தனையும் நான் செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணத்திற்காக இந்த படம் நடக்கவில்லை. மக்களுடைய ஆரோக்கிய உணர்வுகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன். திடீரென்று திருமணம் முடிப்பார்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் திருமணம் முடித்தவுடனே குழந்தை பெறுவது காலதாமதம் விடும். ஏன் குழந்தை பெறுவது காலதாமதம் விடுகிறது என்பதை இந்த படத்திலே சொல்லி இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 16 வயசிலிருந்து அவனுடைய பருவங்கள் ஆரம்பம். 16 வயசிலிருந்து பருவங்கள் ஆரம்பம். 16லே ஒரு பருவம் இருக்கும், 22லே ஒரு பருவம் இருக்கும், 40லே ஒரு பருவம் இருக்கும், 60லே ஒரு பருவம் இருக்கும், 70லே ஒரு பருவம் இருக்கும். இந்த பருவங்கள் எல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாம, மாத்திரைகள் வாங்காம நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடம்பை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் காதலையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோயையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கட்டி பிடிக்கிறத நான் சொல்லவே இல்லை. அது முதலுறவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இதைத்தான் நான் என்ன சொல்றேன், மீடியாக்காரங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன்.
இப்ப தலைவர் வர வேண்டியது இருந்துச்சு, தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு. அண்ணன் ராதாகிருஷ்ணன் வரவே இருந்துச்சு, அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஒரு கருத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் அண்ணனுடைய அனுமதியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படம் என்பது பணத்துக்காக இருக்கக்கூடாது, சமூக சேவைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து, அந்த சுகாதாரத்துறையின் மூலமாக ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் தமிழக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை செய்தியும் இந்த படத்திலே இருக்கிறது. இந்த படத்திலே அத்தனை செய்தியும் இருக்கிறது. இந்த படத்தை அந்த படத்துக்கு ஆய்வு அதனுடைய கமிட்டி தலைவரே அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, குகநாதன் அண்ணன். நல்லா இந்த படத்தை ஒரு நாளைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, பாட்டில் பார்த்துருக்கேன். அரசாங்கம் துணை இருக்கு, நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றி படையா அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மீடியாக்காரங்களான நீங்க தான் இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதக்கூடாது. உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் இந்த படத்துல ஒரு காக்காவில் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த செல்ல பார்த்தா தெரியும், காக்காவில் ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலிருந்து, படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா படமும் கடகடன்னு ஓடும், தடதடன்னு ஓடும். இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கிறது மீடியா நினைத்தால் தான் இந்த படத்தை ஓட வைக்க முடியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சங்கடத்துக்கு மத்தியில கடங்கப்புகளை வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆனா இந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுல தயாரிப்பாளர் சங்கம் முன்னணியா இருந்து என்னைய தத்தெடுத்தது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க எப்படியோ வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியின் பிறகு சின்ன படத்துக்கு முதுகெலும்பா இருப்போம்னு சொன்னாங்க. அண்ணன் ராசண்ணன் சொல்லுவாரு, வினியேஸ்வரா இருக்காது, என்னுடைய படத்தை அண்ணன் பாட்டை பார்த்தாரு, நீங்களும் 2-3 தியேட்டரை சிபாரிசு பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க இந்த 2-3 தியேட்டர்களை எனக்கு சிபாரிசு பண்ணுங்க. அண்ணன் குகநாதண்ணன் என்னுடைய சிறப்புகளும் என்னுடைய படத்திலே பார்க்கப்பட்ட காட்சிகளை அரசாங்கத்தினுடைய கோப்புக்கு வடிவமைத்து ஒரு கருத்து, ஒரு பரிந்துரை சொல்லணும்னு அவரை சொல்லிக்கிறேன். அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய படத்தை நான் எடுத்திருக்கின்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, அண்ணன் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை நான் கவனமாக கேட்பதற்கு இருக்கிற காரணத்தினால் ஒரே கருத்தை பணிவோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த திரைப்படம் என்பது மக்களுக்கும் சரி, காதலர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் ஒரு நல்ல திறனாய்வு படமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை மீடியாக்காரர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு சேர்த்து விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, உயர்க, வெல்க, மகிழ்ச்சி, வணக்கம்.